டேஸ்ட்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்காமல் நம்மளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து நல்ல தண்ணியில் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி துணியில் நல்லா பரப்பி விட்டு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மட்டும்தான், வேறு எந்த பொருளும் உள்ளே சேர்த்துல. இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு பச்சரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியை வந்து இது உள்ளே சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாதி ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து முறுக்கு புடியில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது எடுத்திருக்கேன். இது எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எங்கேயும் ஒட்டாமல் வரும், அதனால தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து சின்ன உருண்டையாக உள்ளே வச்சு நான் சின்ன இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெருசாக புளியல பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக தான் புழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சுக்கலாம். புழிஞ்சிட்டு இட்லி சட்டியில் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் பால் இல்லைன்னா பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.